Hello guys, welcome back to Needle View. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா flower veni தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி வீட்ல உள்ள பூவை எல்லாம் எடுத்துக்கலாம். பிரைடுக்கு யூஸ் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நார்மலா வீட்ல உள்ள பூ வச்சு எப்படி நம்ம ஒரு வேணி இது பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரோஸையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பூவையும் வச்சு தான் இன்னைக்கு நம்ம அந்த வேணி செய்ய போறோம். இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸாம் பேட்லையோ இதுலேயோ இந்த மாதிரி டைப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி தான் நாட் போடணும். நான் இப்போ எக்ஸாம் பேட் வச்சுருக்குறேன். கீழே இந்த மாதிரி ரோஸ் பெட்டலையும் எடுத்துட்டு இப்போ நம்ம அதில் நாட் போட போகிறோம். நாட் எப்படி போடுறது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே போல் தான் இப்போ போட போகிறோம். இதே அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி 2 பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. ரோஸுடைய பெட்டல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கு கீழே இந்த பூவை வச்சிருங்க. ஓகே, நம்ம கடையில் ஆர்டிஃபிஷியலாக வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பூவை வச்சே நம்ம நார்மலாக இப்படி கட்டிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸஸ் உள்ள த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் அந்த ஒயிட் கலர் பூ வந்து மலரலை. அது மலர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி கட்ட வேண்டியதாக இருக்கும். முட்டா இருக்கிலே கட்டிக்கோங்க. மலர்ந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கீழே உள்ள காம்பை வெட்டி எடுத்துக்கோங்க. கிட்ஸுக்கெலாம் வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மலர்ந்துருச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ யூனிக்காக இருக்குது. பிரைடுக்கு இது யூஸ் பண்ணுவோம். பின்னலில் வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.